Hi, welcome all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th standard prescribed NCERT book and Alienhand அப்படின்றதுல 6th chapter தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். I want something in a cage அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். Mr. Purcell did not believe in ghosts. Nevertheless, the man who bought the 2 doves and his strange act immediately thereafter left him with a distinct sense of the uncanny. As though behind his departed customer there had lingered the musty smell of an abandoned haunted house. மிஸ்டர் பர்சல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்துட்டு ஜென்ரலாகவே பேய்களுக்கு மேலெலாம் அமானுஷம்லாம் இருக்குது அப்படின்றது அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு மேன் வந்துட்டு இவர்கிட்ட 2 டவ் வாங்கிட்டு போனாங்க. அந்த மேனோட வித்தியாசமான நடவடிக்கை அந்த மாதிரிலாம் பார்த்த உடனே திடீர்னு வந்துட்டு அவருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குமோன்ற ஒரு அளவுக்கு பயம் வந்துருச்சு. என்னாச்சுன்னா அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமே கூட அவரோட இடத்துல ஏதோ ஒரு ஹாண்டட் ஹவுஸு அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஹாண்டட் ஹவுஸ்னால் வந்துட்டு ஒரு வீடு, அங்கே வந்துட்டு அடிக்கடி இந்த பேய்லாம் நடமாடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான், ஒரு மஸ்டி ஸ்மெல்லாம் வந்துச்சு அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. மிஸ்டர் பர்சல் வாஸ் அ ஸ்மால் ஃபுசி மேன், ரெட் cheeks and a tight melon stomach. Large glasses magnified his eyes so as to give him the appearance of a wise and genial owl. மிஸ்டர் பர்சல் அப்படின்றவங்க ஒரு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, நல்லா குண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அவங்களோட கண்ணெல்லாம் நல்லா சிவப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு மெலன் ஸ்டொமக் மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு எப்போவுமே ரொம்ப பெரிய கண்ணாடி தான் போட்டிருப்பாங்களாம். அது அப்படி போட்டிருக்கிறதுனால அவங்களோட கண்ணே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குமா. அது அவங்க அப்பியரன்ஸே பார்க்கல ஒரு புத்திசாலியான ஆந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. He owned a pet shop. He sold cats and dogs and monkeys. He dealt in fish food and bird seed, prescribed remedies for ailing canaries, and displayed on his shelves long rows of ornate and gilded cages. He considered himself something of a professional man. அவருக்கு வந்துட்டு ஒரு பெட் ஷாப் இருக்கான். அவர் அங்கே பூனை, நாய், குரங்கு இதெல்லாமே விற்கிறாராம். அது போக இந்த மீனுக்கு போடுற சாப்பாடு, அப்புறம் பேர்டோட சீட்ஸு இதெல்லாம் அவர் விற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேனரிஸ் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மஞ்சள் பறவை. அது வந்துட்டு பாட்டு பாடுறதுக்கு அது ஒரு ஸ்பெஷல். ஸோ அதுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா அதை எப்படி க்யூர் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் இவர் தெரிஞ்சவர் தான். இவர் அதையும் சொல்லுவார். அதே மாதிரி அவரோட ஷாப்பில் நம்ம ஷெல்ஃப்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைய ரோஸ் என்ன அடுக்கியிருப்பார்னா ஆர்னேட் அண்ட் கில்டட் கேஜஸ். ஆர்னேட்னா ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கில்டட் அப்படின்னா ரொம்ப பளபளப்பாக இருக்கிற. ஸோ நல்லா இந்த மாதிரி அழகழகான கூண்டெல்லாம் வச்சுருப்பாராம். அவர் அவரையே தன்னை ஒரு ப்ரொஃபஷ்னல் மேன், நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நினைப்பாராம். A constant stir of movement pervaded his shop. Whispered twitters, sly rustling, squeals, cheeps, and sudden squeaks. Small feet scampered in frantic circles, frightened, bewildered, blindly seeking. அதே மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் அவரோட ஷாப்பில் நடக்குமா. எப்போவுமே அது இருக்குமா. என்னென்னா சின்ன சின்ன இதெல்லாம் சொல்கிறார். விஸ்பர்ட் ட்விட்டர்ஸ், அப்புறம் ஸ்லை ரஸ்லிங்னா ரொம்ப சோர்ந்து போகிறது, ஸ்குயில்ஸ், சீப்ஸ் அண்ட் சடன் ஸ்குயிக்ஸ் இதெல்லாமே அவர் வளர்க்குற பெட்ஸோட சவுண்ட்ஸு. அதே மாதிரி சில ஸ்மால் ஃபீட், இந்த பறவை அந்த மாதிரிலாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குமா கூண்டுக்குள்ளேயே. அந்த மாதிரி சில டைம் யாரையாச்சும் வந்தால் பயப்படும், ரொம்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்கிறார். அக்ராஸ் த ஷெல்ஃப்ஸ் பல்ஸ்டு திஸ் என்லெஸ் ஃப்ளிக்கர் ஆஃப் லைஃப். ஷெல்ஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். But the customers who came in said, "Aren't they cute? Look at the little cage. They are sweet." And Mr. Purcell himself would smile and briskly rub his hands and emphatically shake his head. ஆனால் என்னதான் இப்படி கிச்சு கிச்சின்னு ஏதாச்சும் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தாலுமே அவரோட கடைகளுக்குள்ளே வர கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்களேன் அது எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த சின்ன சின்ன கேஜெல்லாம் பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஸ்வீட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். அப்போ மிஸ்டர் பர்சல் என்ன பண்ணுவார்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாச்சும் வியாபாரம் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால் ஆமாம் ஆமாம் அப்படிலாம் ஸ்மைல் பண்ணுவார். அப்படியே ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற மாதிரி கையெல்லாம் தேய்ச்சிக்குவார். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. Each morning when the routine of opening his shop was completed, it was the proprietor's custom to perch on a high stool
behind the counter, unfold his morning paper and digest the day's news. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரொட்டீன் வச்சுருப்போம் ஒவ்வொருத்தவங்களோட வேலைக்கு ஏற்றாப்புல. அதே மாதிரி இவங்களுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஷாப்பெல்லாம் திறந்து முடித்ததுக்கப்புறம் அவரோட ரொட்டீன் என்னென்னா, அவர் வந்துட்டு ஒரு ஹை ஸ்டூலில் உட்காந்து கவுண்டருக்கு பின்னாடி உட்காந்துப்பாராம். அப்புறம் காலையில் வந்த பேப்பரை வந்து விரித்து அதில் இருக்கிற எல்லா நியூஸுமே வந்துட்டு படிப்பாராம். As he read, he would smirk, frown, reflectively pursue his lips, knowingly lift his eyebrows, nod in grave agreement. அதாவது அதெல்லாம் படிக்கும் போது சில சோகமான செய்தி இருந்தால் அதுக்கேற்றாப்புல, சந்தோஷமான அதுக்கேற்றாப்புல, அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்ஷன்ஸை இவர் கொடுப்பாராம். He read everything, even advice to the lovelorn and the detailed columns are advertisements. அவர் வந்துட்டு அந்த பேப்பர்னு எடுத்தார்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் இந்த விளம்பரம் அந்த மாதிரி கூட எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் படித்து முடிச்சிருவாராம். It was a rough day. A strong wind blew against the high plate glass windows. Smoke filmed the wintry city and the air was grey with a thick frost. அதே மாதிரி ஒரு நாள் என்ன நடக்குன்ற ஒரு இன்சிடெண்ட்டை அவர் சொல்கிறாரு. அன்றைக்கி வந்து ரொம்ப ரஃப் டேவான். அந்த ஊரே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப விண்ட்ரியாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்ப பனிமூட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Having completed his usual task, Mr. Purcell again mounted the high stool and unfolded his morning paper. He adjusted his glasses and glanced at the day's headlines. எப்பவும் போல் அவர் வந்துட்டு எல்லா அந்த டாஸ்க்லாம் முடித்தோடனே அவர் அந்த ஹை ஸ்டூல் கிட்ட உட்காந்துக்கிட்டு மார்னிங் பேப்பரை எப்பவும் போல் விரித்து அதில் அவரோட கிளாஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அன்றைக்கி என்ன தலைப்பு செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். Chirping and squeaking and moving vibrated all around him. Yet Mr. Purcell heard it no more than he would have heard the monotonous tickling of a familiar clock. அவர் வந்துட்டு என்ன தான் அவர் பெட் ஷாப் வச்சுருக்கிறதுனால நிறைய விதமான சவுண்ட்ஸ்லாம் அங்கேருந்து வந்தாலுமே அவருக்கு வந்துட்டு அவர் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிக்கையில் அந்த எந்த சவுண்டுமே டிஸ்டர்ப் பண்ணாதான். அவருக்கு எது மட்டும்தான் கேட்கும்னா அவரோட கடையில் வந்துட்டு ஒரு கடிகாரம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வர டிக் டிக் அந்த டிக்லிங் சவுண்டு மட்டும்தான் இவருக்கு கேட்குமா. There was a bell over the door that jingled whenever customer entered. அவர் வந்துட்டு கதவுக்கு பக்கத்தில் ஒரு பெல் வச்சுருக்காங்க. எப்போ வந்துட்டு ஒரு கஸ்டமர் கடைக்கு உள்ளே வராங்களோ அப்போ அந்த பெல் வந்துட்டு மணி அடிக்குமா. This morning, however, for the first time, Mr. Purcell could recall, it failed to ring. Simply, he glanced up and there was the stranger standing just inside the door, as if he had materialized out of thin air. ஆனால் அந்த மார்னிங் என்னாச்சுன்னா ஒருத்தங்க வந்து வந்தாங்களாம். ஆனாலும் அந்த பெல் வந்துட்டு அடிக்கலையாம். அப்படியே இவர் மெதுவாக இப்படி மேலே அவரோட தலையை எந்திரிச்சு பார்த்தாராம். பார்த்தா அது வந்துட்டு யாரோ ஒரு கஸ்டமர், ஒரு தெரியாதவங்க வந்து நிற்கிறாங்க. டோருக்கு கொஞ்சம் உள்ளே தான் வந்துட்டு அவர் நிற்கிறாராம். The storekeeper slid off his stool. From the first intent, he knew instinctively, unreasonably that the man hated him. But out of habit, he rubbed his hands briskly together, smiled and nodded. ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா அந்த மேனுக்கு நம்ம பிடிக்கல, ஆனாலும் அவர் ஏதோ வாங்கி வந்திருக்காரு போல் அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து இருந்தாலும் அவர் ஷாப்கீப்பர் ஆச்சுல என்ன வேணும் இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்காக ரொம்ப பிரிஸ்காக இருந்துச்சு போகிறாரு. குட் மார்னிங், ஹீ பீம்ட். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்ட்டு இந்த மிஸ்டர் பர்சல் வந்து அந்த ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க இல்லையா, குட் மார்னிங் நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாரு. The man's shiny shoes squeaked forward. His suit was cheap, ill-fitting but obviously new. He had a shuttling glance and close cropped hair. Ignoring Purcell for the moment, he rolled his gaze around the shadowy shop. அந்த என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மேன் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி வராராம். அவர் வந்துட்டு அவரை பற்றி இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு ஷூஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஷைனியாக இருக்கான். அவரோட அந்த மேலே போட்டிருக்க சூட் அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு தானா. அவருக்கு வந்துட்டு அது பொருத்தமாகவே இல்லையா, இருந்தாலும் அந்த இது வந்துட்டு நியூவாக தான் இருக்குது, புதுசு ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட ஹேர் கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டி வெட்டியிருக்காங்களாம், க்ளோஸாக க்ராப் பண்ணியிருக்காங்க. இவர் கேட்டதை வந்துட்டு அப்படியே அதை கவனிக்காத மாதிரியே வந்துட்டு இவர் இந்த கஸ்டமர் வந்து அந்த கடையை சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காராம். A nasty morning, volunteered the shopkeeper. He clasped both hands across his melon-like stomach and smiled importantly. I see by the paper we were in for a cold spell. Now, what was it you wanted?
இவர் என்னடா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்ம ஏதாச்சும் பேச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேஸ்டி மார்னிங் அப்படின்ட்டு குட் மார்னிங்னு சொன்னோம். ஆனால் இப்படி ஒரு மார்னிங்காக இருக்கணும்னு அவரே நினச்சிட்டு, சரி நான் இன்றைக்கி பார்த்தேன் பேப்பரில் நம்ம ஊர் ரொம்ப கோல்டாக இருக்கும் போல், சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு இந்த பர்சல் வந்துட்டு அந்த கஸ்டமர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. The man stared closely at Mr. Purcell as though just now aware of his presence. He said, I want something in a cage. அந்த மேன் வந்து இப்போ மிஸ்டர் பர்சல் கேட்டதை அப்படியே கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே உத்து பார்த்து, எனக்கு வந்து ஒன்று வேணும், அது வந்து கேஜுக்குள்ளே ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் வந்துட்டு சொல்கிறார். சம்திங் இன் அ கேஜ். மிஸ்டர் பர்சல் வாஸ் அ பிட் கன்ஃபியூஸ்ட். யூ மீன் சம் சார்ட் ஆஃப் பெட்? என்னது கேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி வேணுமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு மிஸ்டர் பர்சலுக்கு. இருந்தாலும் நீங்கள் ஏதோ பெட்டு கேட்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரிஞ்சுக்கிட்டார். ஐ மீன் வாட் ஐ செட். ஆமாம் நான் அப்படி தான் கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த மேன் சொல்கிறாங்க. சம்திங் இன் அ கேஜ், சம்திங் தட் இஸ் ஸ்மால். எனக்கு கேஜில் இருக்க ஒன்று வேணும், அது வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கஸ்டமர் சொன்னோன்னே, ஐ சி ஹேஸ்டன்ட் த ஸ்டோர் கீப்பர், நாட் அட் ஆல் சர்டைன் தட் ஹீ டிட். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த ஷாப்கீப்பர் வந்துட்டு அப்படி நடந்துக்கிட்டே இருக்காரு. His eyes narrowed gravely and he pursued his lips. Now let me think. A white rat. Perhaps I have some very nice white rats. உங்களுக்கு சின்னதாக தானே வேணும் கேட்டிங்க, கேஜுக்குள்ளே இருக்க மாதிரி. அப்போ வந்துட்டு இந்த வெள்ளை எலிலாம் என்கிட்ட இருக்குது, அது உங்களுக்கு வேணுமா? என்கிட்ட நல்ல நல்ல வெள்ளை எலிலாம் இருக்குது அப்படின்ட்டு மிஸ்டர் பர்சல் சொல்கிறாங்க. No, said the man. Not rats. Something with wings, something that flies. இல்லை எனக்கு ரேட் வேண்டாம், எனக்கு வந்துட்டு அப்படியே இறகு வச்சுருக்கணும், அது வந்துட்டு பறக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே மிஸ்டர் பர்சல் வந்துட்டு எ பேர்ட் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். எ பேர்ட்ஸ் ஆல் ரைட். த கஸ்டமர் பாயிண்டட் சடன்லி டு அ சஸ்பெண்டட் கேஜ் விச் கண்டைன் 2 snowy birds, doves. How much for those? ஆமாம் பேர்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வந்துட்டு திடீர்னு அங்கே பாருங்கள், அந்த கேஜில் வந்துட்டு 2 பேர்ட்ஸ் இருக்குல்ல, டவ்ஸ், அதுதான் வந்துட்டு எனக்கு வேணும், அது வந்துட்டு எவ்வளோ ரூபா அப்படின்ட்டு மிஸ்டர் பர்சல் கிட்ட கஸ்டமர் கேட்குறாரு. 550 கேம் த ப்ராம்ப்ட் ஆன்சர். அண்ட் அ வெரி ரீசனபிள் ப்ரைஸ். தே ஆர் அ ஃபைன் பேர். அதுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு வந்துட்டு காசு வந்து 550 எனக்கு வேணும், அது ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் இந்த விலையும் அப்படின்ட்டு அந்த மிஸ்டர் பர்சல் சொல்கிறாங்க. 550? The man was obviously crestfallen. He hesitantly produced a $5 bill. I would like to have these birds, but this is all I have got, just $5. என்னது 550யா? ஆனால் வந்து அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் வந்துட்டு அப்படியே நினச்சிட்டே இருக்காரு. ஆனால் அவர் வந்துட்டு அவர்கிட்ட அந்த ஒரு $5 பில்லை தான் எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு வந்துட்டு இந்த பேர்ட்ஸை வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட $5 தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் சொல்கிறாங்க. Mentally, Mr. Purcell made a quick calculation which told him that at a 50-cent reduction, he could still reap a tidy profit. He smiled magnanimously. அப்போது $5 அப்படி இப்படின்ட்டு போட்டு கேல்குலேஷன் மனசுக்குள்ளே இந்த மிஸ்டர் பர்சல் வந்துட்டு கரெக்டாக இருக்குமா காசு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி ஒரு 50 சென்ட்டு தானே கம்மியாக கொடுக்குறாரு, பரவாயில்ல, இது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. My dear man, if you want them that badly, you can certainly have them for $5. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு $5 இந்த பறவைங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவரும் ஒத்துக்கிட்டார். I'll take them. He laid his $5 on the counter. Mr. Purcell tottered on tiptoe, unhooked the cage and handed it to his customer. The man cocked his head to one side, listening to the constant chittering, the rushing scurry of the shop. That noise, he blurted, doesn't it get you? ஓகே, நான் வந்துட்டு எனக்கு $5 தாங்க, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டரில் $5 வைக்கிறாரு. மிஸ்டர் பர்சல் வந்துட்டு அதை வாங்கிக்கிட்டு அவர் வந்து அப்படியே எக்கி அந்த மேலே இருந்த ஒரு கேஜை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மேன் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தலையெல்லாம் சாய்ச்சிட்டு, ஏதோ ஒரு சவுண்டு வருது ஷாப்பில், உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. யார்கிட்ட? மிஸ்டர் பர்சல்கிட்ட. Noise? What noise? Mr. Purcell looked surprised. He could hear nothing unusual. என்னது சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு எப்போவுமே வர சத்தத்தை தவிர வேறு எதுவுமே புதுசாக தெரியல. The customer glared. I mean, all this caged stuff drives you crazy, doesn't it?
நான் வந்துட்டு இங்கே இந்த கூண்டில் இருக்கிற எல்லா பறவையும் தான் சொன்னேன், உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே எரிச்சலா இல்லையா அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் கேட்குறாரு. மிஸ்டர் பர்சல் drew back. Either the man was insane or drunk. He said hastily, yes, certainly, I guess so. மிஸ்டர் பர்சல் வந்துட்டு என்னடா இது காலையிலே இப்படி வந்து ஒருத்தங்க வாங்கிட்டு பெட் ஷாப்பில் வந்து இப்படிலாம் சவுண்டு வரதை நல்லா இல்லையா என்னன்னு கேட்டுட்ருக்காரு. இந்த மனுஷன் ஒன்று பைத்தியமாக இருக்கணும் அப்படின்லாம் குடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு, இருந்தாலும் கஸ்டமரில் அவங்க கேட்குறதுனால எஸ் ஆமாம் எனக்கும் அப்படி தான் கேட்குது சவுண்டெல்லாம் அப்படின்ட்டு மிஸ்டர் பர்சனும் சமாளிக்கிறாரு. லிசன், த ஸ்டேரிங் ஐஸ் கேம் க்ளோசர். ஹவு லாங் டிட் யூ திங்க் இட் டுக் மீ டு மேக் த $5? அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, இப்போ கேளுங்க நான் சொல்கிறத அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் வந்து, எனக்கு இந்த $5 நான் உங்களுக்கு பே பண்ணேன், இந்த $5 நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த கஸ்டமர் கேட்டவுடனே, த மெர்ச்சன்ட் wanted to order him out of the shop, but oddly enough he couldn't. He heard himself dutifully asking, why, how long did it take you? அந்த மெர்ச்சன்ட் வந்துட்டு இப்போவே கடையை விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு அந்த கஸ்டமரை சொல்லணுன்னு இருந்துச்சு, இதனால் அவரால் சொல்ல முடியல, பட் கேட்டு தான் ஆகணுன்றதுனால ஏன் உங்களுக்கு என்ன எவ்வளோ நாள் ஆச்சு இந்த $5 எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். த அதர் லாஃப்ட், 10 years at hard labor, 10 years to earn $5, 50 cents a year. உடனே அவர் அந்த கஸ்டமர் வந்து சிரிச்சுக்கிட்டே 10 வருஷம் ஆச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நான் உழைச்சேன், $5 எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு 50 cents தான் அப்படின்ட்டு இந்த கஸ்டமரும் சொல்கிறாங்க. It was best. Purcell decided to humor him. My 10 years, that's certainly a long time now. ஓ அப்படியா, இதை வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சா, அப்போ வந்துட்டு அது ரொம்ப டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. They give you $5, laughed the man, and a cheap suit and tell you not to get caught again. ஆமாம், அவங்க வந்துட்டு $5 தான் கொடுப்பாங்க, $5 கொடுத்து இந்த நான் போட்டிருக்க இந்த சீப் சூட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பர்சல் மாப்டு ஹிஸ் வெட்டிங் ப்ரோ. நவ் அபவுட் த கேர் அண்ட் ஃபீடிங் ஆஃப் யுவர் டவ்ஸ் ஐ வுட் அட்வைஸ். மிஸ்டர் பர்சல் வந்துட்டு அப்படியே அவரோட இது வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு, ஓ அப்படியா சரி, இப்போ நீங்கள் இதை வாங்கியிருக்கீங்க, இந்த டவ்ஸை வந்துட்டு எப்படி கவனிச்சுக்கிடணும், இதுக்கு என்னென்னலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இவர் சொல்ல வராரு. Bah! The man swung around and stalked abruptly from the store. Purcell sighed out with sudden relief. He waddled to the window and stared out. Just outside, his peculiar customer had halted. அப்படி சொல்ல வரும்போது இந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் வந்துட்டு போயிடுறாங்க, அப்படியே ஸ்டோரை விட்டு வெளியே போயிடுறாங்க. பர்சல் அப்பாடா இவர் எப்படியோ வெளியே போயிட்டார் அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டு அப்படியே அந்த அவரோட விண்டோ கிட்டே நடந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த கடையிலேருந்து கொஞ்சம் வெளியே போய் அந்த கஸ்டமர் வந்துட்டு நின்றுட்டாங்களாம். He was holding the cage shoulder high, staring at his purchase. Then opening the cage, he reached inside and drew out one of the doves. He tossed it into the air. He drew out the second and tossed it after the first. அவர் வந்துட்டு அப்படி கொஞ்சம் போய் நின்னோடனே அவர் வாங்கினார் இல்லையா அந்த கேஜை வந்துட்டு இப்படி அவரோட ஷோல்டர் ஹைட்டுக்கு தூக்கிட்டு அதை பார்த்துட்டே இருக்காராம். அப்புறமா அந்த கதவை திறந்து உள்ளே கை விட்டு ஃபஸ்ட்டு ஒரு டவ் எடுத்து வெளியே விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே விட்டு 2வது டவ் எடுத்து அந்த ஃபஸ்ட்டுக்கு பின்னாடி விட்டுட்டாராம். They rose like wind-blown balls of fluff and were lost in the smoky grey of the wintry city. அது வந்துட்டு அப்படியே அழகாக பறந்து போச்சான், ஒரு விண்ட் பால் மாதிரியே. அப்புறம் அது வந்துட்டு மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. For an instant, the liberator silent and lifted gaze watched after them. கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த வெளியே விட்டார் இல்லையா அந்த அவரோட சைலண்ட்டும் சரி, அவரோட கண்ணுலாம் வந்துட்டு அவரோட பார்வையெல்லாம் வந்துட்டு அதை நோக்கி அந்த பேர்ட்ஸே பார்த்துட்டே இருந்துச்சான். Then he dropped the cage. He shoved both the hands deep in his trouser pockets, hunched down his head and shuffled away. அப்புறமா அதோட அந்த கேஜை தூக்கி வச்சுட்டே இருந்தார் இல்லையா, அப்புறம் அப்படியே கீழே வச்சு அப்புறம் அவரோட ஹேண்டை வந்துட்டு பாக்கெட்குள்ளே வச்சுட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டாராம். The merchant's brow was puckered with perplexity
So desperately had the man desired the doves that he had let him have them at a reduced price, and immediately he turned them loose. Now why, Mr. Purcell muttered, did he do that? He felt vaguely insulted. இதை வந்துட்டு இந்த மிஸ்டர் பர்சல் அந்த மெர்ச்சன்ட் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா, அவருக்கு அப்படி பார்த்தோன்னே பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னா குழப்பம், ரொம்ப குழப்பமாயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணுறாருன்ட்டு. நான் வந்துட்டு இவருக்கு ரொம்ப வேணும்னு நினைக்கிறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் விலையை குறைச்சி கூட கொடுத்தேன். ஆனாலும் வந்துட்டு இவர் இப்படி பண்ணிட்டாரு. ஆனால் நான் அப்படி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து திறந்து விட்டுட்டாரு. இதை ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டே இருக்கார். அவர் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்றத அவர் நினச்சிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டோரி முடிஞ்சிடுது. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.